யூதர்களுடைய திருமண மரபுல நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்திற்கும் இடைப்பட்ட காலம் பிரிவு காலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பிரிவு காலம் என்பது மணமகளுக்கு மிகப்பெரிய பொறுப்புணர்வையும் மிக அதிகமான சோதனைகளையும் கொண்ட ஒரு காலமாக இருக்கிறது. அந்த பிரிவு காலம் என்பது மிக அதிகமாக 1 ஆண்டு வரைக்கும் நீடிக்கும். அந்த குறிப்பிட்ட பிரிவு காலத்துல மணமகன் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம போன பதிவுல பார்த்தோம். இந்த பதிவுல மணமகள் எப்படி தன்னை ஆயத்தம் செய்கிறாள் என்று பார்க்க போகிறோம். அதே போல மணமகன் வரும்போது ஊதப்படுகிற எக்காலத்தினுடைய மறைபொருளான காரியங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். இப்படி செய்யப்படுகிற திருமண ஒழுங்குகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 10 கன்னிகைகள் உவமையில எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். இந்த செய்தியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்றும் நமக்கு அழகாய் சொல்லித்தர போகிற செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை முழுமையாக கவனிக்கும்படி அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். அந்த குறிப்பிட்ட பிரிவு காலத்துல மணமகள் எப்படியெல்லாம் தன்னை ஆயத்தம் செய்து கொள்வாள். 1. பரிசுத்தத்தை பாதுகாத்தல். நிச்சயதார்த்தம் முடிந்தவுடனே இந்த மணமகள் விலைக்கு வாங்கப்பட்டவள் என்று கருதப்படுவாள். அவள் சட்டபூர்வமாக மணமகனுக்கு சொந்தமானவள். ஆனால் இன்னும் மணமகனோடு வாழ துவங்கவில்லை. இந்த குறிப்பிட்ட சமயத்துல இந்த மணமகள் பிற ஆண்களுடன் பழகுவதை தவிர்த்து தன்னை ஒரு அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, சபையானது இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்வை சபை வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் என்று. இரண்டாவதாக இந்த மணமகளுடைய ஆயத்தம் என்ன அப்படின்னா, ஆடைகளை தயாரித்தல். அந்த குறிப்பிட்ட பிரிவு காலத்துல மணமகளுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, தன்னுடைய திருமண ஆடையை தானே தயாரிப்பது. அதில் ஒவ்வொரு தையலும் மிக நுணுக்கமாகவும் அழகாகவும் இருக்கும்படி அந்த மணமகள் பார்த்துக் கொள்வார். மிக மெல்லிய புடவைகள், ஆபரணங்கள் இவைகளை அந்த குறிப்பிட்ட காலத்துல மணமகள் தன்னுடைய திருமணத்திற்கென்று சேகரித்து வைப்பார். மணமகன் எந்த நிமிடத்தில் வந்தாலும் மணக்கோலத்திற்கு ஆயத்தமாவதற்கு இந்த பொருள்கள் எல்லாம் மணமகளுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு அருளப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நீதி என்னும் ஆடையை சாத்தான் கரைப்படுத்தாமல் அழுக்குப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த மணமகள் செய்ய வேண்டிய 3வது மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, தன்னுடைய விளக்குகளை ஆயத்தமாக வைத்திருப்பது. மணமகன் பெரும்பாலும் யாரும் எதிர்பார்க்காத நள்ளிரவு நேரத்தில் தான் வருவார். அப்பொழுது மணமகளும் மணமகளுடைய தோழிகளும் அணைந்து போகாத தங்களுடைய விளக்குகளோடு சென்று மணமகனை வரவேற்க வேண்டும். அந்த இரவு நேரத்தில் மணமகன் வரும்பொழுது மணமகளும் தோழிகளும் வழி தடுமாறாமல் இருக்கவும், மணமகனுடைய முகத்தை தெளிவாக இவர்கள் காணவும் அந்த விளக்குகள் உதவிகரமாக இருக்கும். ஆகவே அவர்களுடைய விளக்குகள் எரிய வேண்டியது அவசியம். அந்த விளக்குகள் எல்லாம் அணைந்து போகாமல் இருக்க போதுமான அளவு எண்ணெய் கைவசம் இருக்க வேண்டியதும் அவசியம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 10 கன்னிகைகள் உவமையில புத்தியுள்ள கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தங்களுடைய விளக்குகள் அணைந்து போகாமல் இருப்பதற்காக எண்ணெயை சேர்த்து வைத்திருந்தார்கள். இது மணமகனுக்காக ஜாக்கிரதையாக காத்திருக்கிற ஒரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலில் இருக்கிற பிள்ளைகளையும் குறிக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. 4வதாக மிக்வா என்று அழைக்கப்படுகிற ஒரு சுத்திகரிப்பு. திருமண நாளுக்கு கொஞ்சம் முன்பாக மணமகள் மிக்வா என்னப்படுகிற ஒரு சடங்கு ரீதியிலான சுத்திகரிப்புக்கு உட்படுத்தப்படுவாள். இதில் அந்த குறிப்பிட்ட மணமகள் மிக்வா என்று அழைக்கப்படுகிற ஒரு தண்ணீர் தடாகத்தில் மூழ்கி எழுந்து தன்னை சுத்திகரித்து கொள்வாள். இது பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே நுழைவதற்கான ஒரு அடையாள செயலாக இருக்கிறது. எபேசியர் 5:26-27 வாசித்து பாருங்கள். திருவசனத்தை கொண்டு ஞானஸ்நானத்தினால் சுத்திகரித்து அதை தமக்கு மகிமையுள்ள சபையாக ஒப்புக் கொடுக்கும்படியான ஒரு செயல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக எப்போதும் விழிப்புடன் இருப்பது. மணமகன் எப்பொழுது வருவார் என்று மணமகளுக்கு தெரியாது. மணமகனுடைய தந்தை வீடு கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, ஆகவே இப்பொழுது நீ மணமகளை சென்று அழைத்து வரலாம், திருமணம் செய்யலாம் என்று அனுமதி கொடுத்த பிறகு மணமகன் புறப்பட்டு வருவார். மணமகள் உறங்கினாலும் அவளுடைய இருதயம் விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுது என்னுடைய மணவாளனுடைய சத்தம் கேட்கும் என்று. ஆகவே அந்த சமயத்துல மணமகள் அதுவரைக்கும் தான் சேகரித்த மெல்லிய புடவைகள், ஆபரணங்கள் இவைகளை மூட்டையாக கட்டி மணமகனுடைய வருகைக்காக ஆயத்தமாக காத்திருப்பார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த நாளிகையிலே அவர் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எப்பொழுதும் விழித்திருங்கள் என்று. அந்த திருமண காலகட்டங்களில் மணமகள் ஒரு முக்காடு அணிந்திருப்பால். அந்த முக்காடு எதை குறிக்கிறது அப்படின்னா, உலகத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட்டு என் மணவாளனுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்பதை குறிக்கிறது. ஆடையை தைத்து ஆயத்தமாவது எதை குறிக்கிறது அப்படின்னா, நற்கிரியைகள் மற்றும் நீதியுள்ள வாழ்வை குறிக்கிற அடையாளமாக இருக்கிறது. தந்தையினுடைய அனுமதியை பெற்ற பிறகு மணமகன் புறப்பட்டு வருவார். அந்த மணமகன் மணமகளுடைய ஊரின் எல்லைக்கு வரும்போதே அந்த மணவாளனுடைய தோழன் ஒருவன் முன்பாக புறப்பட்டு சென்று எக்காலம் ஊதுவார். இந்த எக்காலத்துக்கு சோஃபர் என்று பெயர்.
யூத திருமணத்திலையும் இறையியல் பாடத்திலையும் இந்த எக்காலம் என்பது வெறுமனே சத்தத்தை எழுப்புகிற கருவி மட்டுமல்ல, அது ஒரு தூதாக, எச்சரிக்கையாக, அடையாளமாக, ஒரு மாபெரும் வருகையின் அறிகுறியாக இருக்கிறது. இந்த எக்காலத்துக்கு பின்னால் இருக்கிற செய்திகளை நம்ம பார்ப்போம். சோஃபர் என்றால் என்ன? சோஃபர் என்கிற எக்காலமானது செம்மறியாட்டு கடாவினுடைய கொம்பினால் செய்யப்படுகிற ஒரு கருவி. இது மற்ற உலோக எக்காலங்களை விட மிகச் சிறப்பான ஒரு எக்காலமாக இருக்கிறது. இந்த செம்மறியாட்டு கொம்பினால் செய்யப்படுகிற சோஃபர் என்கிற இந்த எக்காலத்துக்கு பின்பாக ஆபிரகாமுடைய பின்னணி இருக்கிறது. ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா பலியானதை இது நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே இந்த சோஃபர் என்கிற எக்காலமானது ஒரு பதிலீட்டு பலியையும் தேவனுடைய கிருபையையும் நமக்கு எப்பொழுதும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. யூதர்களுடைய திருமண காரியத்துல இந்த சோஃபருடைய பங்கு என்ன? மணமகன் தன்னுடைய தந்தையின் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த பிறகு மணமகனுடைய தோழன் விரைவாக ஓடி சென்று இந்த சோஃபர் என்கிற எக்காலத்தை ஊதுவான். மணமகன் வருகிறது எந்த நேரமாக இருந்தாலும், குறிப்பாக நள்ளிரவாக இருந்தாலும் அந்த சோஃபர் என்கிற எக்காலம் ஊதப்படும். எக்கால சத்தம் கேட்கப்படாமல் மணவாளன் வரமாட்டார். எக்கால சத்தம் கேட்ட பிறகு மணமகள், மணமகளுடைய தோழிகள், மணமகளுடைய வீட்டார் தங்கள் விளக்குகளை ஏந்தி மணமகனுக்காக ஆயத்தமாக வேண்டும், மணமகனை வரவேற்க வேண்டும். மத்தேயு 25:6 சொல்லுகிறது, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொள்ள புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மூன்றாவதாக கிறிஸ்துவின் வருகையும் சோஃபரும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இந்த சோஃபர் என்கிற எக்காலத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4 16 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே அந்த எக்காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட எக்கால சத்தமானது மணமகன் மணமகளை அழைத்து செல்வதற்காக ஊதப்படுகிற ஒரு விசேஷித்த எக்கால சத்தமாக இருக்கிறது. நான்காவதாக சோஃபர் என்று அழைக்கப்படுகிற இந்த எக்காலத்தின் மூலமாக 4 விதமான ஒலிகள் எழுப்பப்படுகின்றன. அந்த 4ம் என்ன என்று பார்க்க போகிறோம். முதலாவது டெக்கியா என்று அழைக்கப்படுகிற ஒரு ஒலி. இது ஒரு நீண்ட நேரான ஒலி. இது ஒரு ராஜாவின் வருகையை அறிவிக்கும். இரண்டாவதாக ஷெவாரிம் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஒலி. இது 3 முறை குறுகிய சத்தத்தை எழுப்புகிற ஒலியாக இருக்கிறது. இது மனஸ்தாபத்தையும் அழுகையையும் குறிக்கிற ஒரு ஒலி. மூன்றாவதாக டெருவா என்று அழைக்கப்படுகிற மிக குறுகிய வேகமாக ஒலிக்கக்கூடிய ஒலிகள். இது ஒரு எச்சரிக்கை மணியாக ஊதப்படுகிற ஒலி. நான்காவதாக டெக்கியா கெடோலா என்று அழைக்கப்படுகிற ஒரு ஒலி. இது மிக நீண்ட வகையில மூச்சை பிடித்து ஊதுகிற ஒரு நீண்ட ஒலியாக இருக்கிறது. இது ஒரு ராஜாவுடைய வெற்றியை அல்லது தேவனுடைய வெற்றியை பறைசாற்றுகிற ஒலியாக இருக்கிறது. இந்த சோஃபர் என்னும் எக்காலம் சொல்லுகிற ஆவிக்குரிய பாடங்கள் என்ன? ஒன்று, மனம் திரும்புதல். பழைய ஏற்பாட்டில் இந்த எக்காலம் ஊதப்படும் பொழுதெல்லாம் ஜனங்கள் மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் சேர வேண்டும் என்பதற்காக அடையாளமாக ஊதப்படுகிற ஒரு எக்காலம். இரண்டாவதாக யுத்த முரசின் அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் யுத்தத்துக்கு புறப்படும் பொழுதெல்லாம் இந்த எக்காலம் ஊதப்பட்டது. இந்த எக்கால சத்தம் கேட்டவுடனே யுத்த வீரர்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கு செல்லுவார்கள். சபையானது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருப்பதை இந்த எக்காலம் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக இந்த எக்காலமானது ஒரு முடிவையும் ஒரு புதிய துவக்கத்தையும் அடையாளமாய் சொல்லுகிற விஷயமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் 7 விதமான எக்காலங்கள் ஊதப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த 7 விதமான எக்காலங்களும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் முடிந்து புதிய நிகழ்வுகள் துவங்குகிறத அடையாளமாய் சொல்லுகிற எக்காலமாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு எக்காலமும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அதன் முடிவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையையும் அறிவிக்கிற அடையாள சத்தங்களாக இருக்கின்றன. இறையியல் ரீதியா பார்க்கும்போது நாம எல்லாருமே சபையாக, மணவாட்டியாக அந்த டெருவா என்று அழைக்கப்படுகிற எச்சரிக்கை மணி கேட்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பிரிவு காலத்துல ஒரு மணவாட்டி தன்னை எப்படியெல்லாம் ஆயத்தம் செய்து கொள்வாளோ அதே போல நீங்களும் நானும் நம்மை ஆயத்தம் செய்து கொள்ளும்படி அன்போடு கூட அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆடை என்று சொல்லப்படுகிற வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மேலான காரியங்களை எல்லாம் அந்த பிரிவு காலத்திலே மணவாட்டி தன்னை ஆயத்தம் செய்து கொள்ளுகிறதும் மணவாளனுடைய வருகையின் போது ஊதப்படுகிற எக்கால சத்தத்திலும் அடங்கி இருக்கிறது. நாம் கேட்ட இந்த செய்திகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.